எல்லோருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள் தமிழகத்திலே வந்துவிட்டன. பெருவாரியாக எல்லோரும் எதிர்பார்த்தது போல திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கூட்டணி ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறது என்று சொன்னால் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. குறிப்பாக இரண்டு எதிர்க்கட்சிகள், ஒன்று அதிமுக, இன்னொன்று பாஜக கூட்டணி, இந்த இருவருக்குமே நிறைய பாடங்களை கற்றுக் கொடுத்தும் விதமாக திமுக கூட்டணி மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றிருக்கிறது. இதில் குறிப்பாக இந்த தேர்தலின் முடிவுகளிலே பார்க்க வேண்டியது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வாக்கு வங்கி எதிர்பார்த்த வண்ணமே மிகப்பெரிய அளவிலே சரிந்திருக்கிறது அப்படிங்கிறது ஒரு யதார்த்தமான உண்மையாக இருக்கிறது. கிட்டத்தட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வாக்கு வங்கி 20%, 20.5% ரீதியில் இருந்திருக்கிறது. இதற்கு முந்தைய சட்டமன்ற தேர்தலிலே இடைத்தேர்தல்களிலே அதிமுகவுடைய வாக்கு வங்கி கிட்டத்தட்ட 24-25% இருக்கிறது என்ற கணக்கில் வைத்து பார்க்கும் பொழுது இது ஒரு மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி அப்படிங்கிற எந்த சந்தேகம் கிடையாது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்காலத்திலே இனி எப்படி வாக்குகளை பெறும், குறிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜகவோட கூட்டணி இல்லை என்று சொல்லும் பட்சத்திலே மீண்டும் திமுக உறுதியாக ஆட்சியை பிடித்து விடுமா, அலையன்ஸ் அரித்மெட்டிக்னு சொல்லுவாங்க, அதாவது திமுக காங்கிரஸ் கூட்டணி, அந்த கூட்டணி உடைய கையிலே கிட்டத்தட்ட 40% வாக்குகள் இருக்கின்றன. அந்த 40% வாக்குகள் வரும் பட்சத்திலே உறுதியாக 2026 இந்த ஆன்டி இன்கம்பன்சி, ஆட்சிக்கு எதிரான மக்களுடைய எண்ண ஓட்டம் எல்லாம் எதுவும் இல்லாம திமுக மீண்டும் வந்துவிடுமா என்ற நிலைமைக்கு சிந்திக்க தூண்டி இருக்கிறது அதிமுகவுடைய இந்த வாக்கு வங்கி வீழ்ச்சி அப்படிங்கிறது எந்த சந்தேகம் இல்லை. ஆனால் இதில் சுவாரஸ்யமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னாக்க, இன்றைக்கி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசிய பொழுது இந்த வாக்கு வங்கி வீழ்ச்சிக்கு ஒரு நியாயமான காரணம் என்ன, இன்ட்ராஸ்பெக்ஷன் பண்ணி அந்த கட்சி எப்படி தன்னை சரி செய்து கொள்ளப் போகிறது, இதை பற்றியெல்லாம் அதிகம் பேசாமல் ரெண்டு விஷயங்களை ஹைலைட் பண்ணி பேசினார். ஒன்று அவர் சொன்னது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கு தேசிய அளவிலே நரேந்திர மோடி எல்லாம் பிரசாரம் பண்ணார், அந்த மாதிரி நிறைய பேர் பிரசாரம் பண்ணாங்க. ஆனால் அதிமுகவுக்கு நான் மட்டுமே தனியே பிரசாரம் செய்தேன், அதனால எங்களுக்கு பெரிய அளவு வாக்குகள் கிடைக்கலன்னு சொல்லியிருக்காரு. இது கிட்டத்தட்ட ஒரு குழந்தைத்தனமான ஒரு ஆர்குமெண்ட்ங்கிறது எந்த சந்தேகமே கிடையாது. குறிப்பாக ஒரு ரீஜனல் பார்ட்டி, மாநில அளவிலான ஒரு கட்சி என்று சொல்லும்போது ஆப்வியஸ்லி அந்த மாநில தலைவர் தான், அந்த மாநில தலைவரோ இல்லை பொதுச் செயலாளரோ அந்த கட்சியோட இரண்டாம் கட்ட தலைவர்களோ தான் பிரசாரம் செய்ய வேண்டுமே தவிர தேசிய அளவில் யாரும் பிரசாரம் செய்வதுங்கிறது இயலாத காரியம். அப்படி இருக்கும்பொழுது மோடி பிரசாரம் செய்வதால் எப்படி பாஜகவுக்கு வாக்குகள் அதிகமாகும், அதே போல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எடப்பாடி பழனிசாமியை தவிர வேறு யாரும் பெரிய அளவில் பிரசாரம் செய்யவில்லை என்பதாலே வாக்குகள் குறையும் அப்படிங்கிற ஒரு ஆர்குமெண்ட் ஒரு விதத்தில் எடுத்துக்கொண்டோம் சொன்னால் உறுதியாக உண்மை காரணங்களை பார்க்காமல் உண்மையாக கட்சியினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்களாம் சரியாக பணி செய்தார்களா, குறிப்பாக அந்த கட்சியில் சி.வி. சண்முகம், டி. ஜெயக்குமார், எஸ்.பி. வேலுமணி, இந்த மாதிரி கே.பி. முனுசாமி, இந்த மாதிரி பல தலைவர்கள், மிக மிக அதிகமாக பேசிய தலைவர்கள் ஒரு விதத்தில் பார்த்தால் அவர்கள் பெரிய வெற்றி பெறும் அதிமுக உறுதியாக இருந்த போது எப்படி இவ்வளவு பெரிய வீழ்ச்சி வந்தது அப்படிங்கிறதுக்கான விளக்கம் கட்டாயம் எடப்பாடி பழனிசாமியுடைய கருத்திலே இல்லை அப்படிங்கிறத எதிர்சமான உண்மை. இன்னொரு முக்கியமான உண்மை, நம்ம பல காணொலிகளிலே பார்த்திருக்கிறோம். அதிமுகவை பொறுத்தவரை எம்ஜிஆர் காலத்திலிருந்து ஜெயலலிதா அம்மையார் காலத்திலிருந்து அந்த கட்சியினுடைய அடிப்படை அல்லது கட்சியுடைய ஃபவுண்டேஷனே திமுக எதிர்ப்பு தான். திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்துத்தான் காலஞ்சென்ற கலைஞர் கருணாநிதியை எதிர்த்துத்தான் டாக்டர் எம்.ஜி. ராமச்சந்திரன் கட்சியிலிருந்து வெளியே வந்தார். அதை எதிர்த்துத்தான் அவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த கட்சியை ஆரம்பித்தார். ஆக திமுக எதிர்ப்புங்கிறது தான் ஒரு அடிப்படை வாதம், அந்த கட்சியினுடைய அடிப்படை. இன்றைக்கு பத்திரிகையாளர்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும், அதில் கிட்டத்தட்ட கடந்த ஒரு வருடமாக இங்கே பிரசாரம் செய்து கொண்டிருக்கும், அரசியல் செய்து கொண்டிருக்கும் அதிமுக தலைவர்களாகட்டும், அவர்கள் எல்லோருமே இந்த விஷயத்தை பெரிய அளவில் மறந்து விட்டார்கள் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒன்று. அதிமுகவுடைய கடை கோடி தொண்டனை பொறுத்த வரைக்கும் திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறது தான் அவங்களுடைய அடிப்படை. திமுக எதிர்ப்பு ஒன்றுதான் ஒரு விதத்தில் பார்த்தா அதிமுகவுடைய சங்கநாதம். அந்த அடிப்படையிலே தான் கடந்த நாடாளுமன்ற தேர்தல் வரையிலே கூட காலஞ்சென்ற டாக்டர் ஜெயலலிதா அவர்கள்
வந்து கட்சியை நடத்தி வந்தார். திமுக எதிர்ப்பு, கருணாநிதி எதிர்ப்பு, கருணாநிதி குடும்ப அரசியல் எதிர்ப்பு, இந்த விஷயங்களை மட்டுமே தான் ஜெயலலிதா வந்து ஹைலைட் பண்ணி பேசினார். ஆனால் இன்றைக்கு பேசிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை பற்றி பெரியதாக ஒன்றுமே பேசாமல் பாஜகவை குற்றம் சாட்டியிருக்கிறார். பாஜகவில் குறிப்பாக அண்ணாமலையுடைய போன்ற தலைவர்களை வைத்துக் கொண்டு பாஜக தோற்று விட்டது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இது வந்து ஒரு அதிமுகவுக்கு வந்து ஒரு விளக்கம் தரக்கூடிய ஒரு ஆர்குமெண்டே கிடையாது. இப்போ எடப்பாடி பழனிசாமி கிட்ட யாருமே வந்து பாஜக ஏன் சரியா பண்ணல, பாஜக வந்து மெஜாரிட்டி இல்லைன்னா இப்படி அவங்களால ஆட்சி நடத்த முடியுமா, இதெல்லாம் கேட்கவே இல்லை. அதிமுக வந்து வலுவில்லாமல் இருக்கு, அதுக்கு என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டாக்க அதற்கு நேரடியாக பதில் சொல்லாமல் அதிலுமே அண்ணாமலை தாக்கி பேசுவது, நரேந்திர மோடி அரசை குற்றம் சாட்டுவது, கடந்த காலத்திலுடைய பாஜக உறவை குற்றம் சாட்டுவது, இனிவரும் காலங்களில் வந்து பாஜகவோட உறவு கிடையாது என்று சொல்வது, இப்படியாக பேசிக் கொண்டிருப்பதன் மூலமாகவே எடப்பாடி பழனிசாமி வந்து அந்த எதிர்காலம், கட்சியினுடைய எதிர்காலம் வந்து மிகப்பெரிய ஒரு சவாலாக மாற்றியிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. அது மட்டுமல்ல, பல இரண்டாம் கட்ட தலைவர்கள், அதாவது மெட்ராஸில் பார்த்தீங்கன்னா டி ஜெயக்குமார், சென்னையில் வந்து அவருடைய மகன் ஜெயவர்தன் வந்து தென்சென்னை தொகுதியில் வந்து கிட்டத்தட்ட டெபாசிட் தொகையை இழக்கும் அளவிற்கு போயிருக்கிறார். தேர்தலுக்கு முன்னாடி வந்து ஜெயக்குமார் போன்றவர் வந்து பாஜக கூட்டணியில் இல்லை என்றால் நாங்கள் மிகப்பெரிய வெற்றியை பெறுவோம், பாஜக கூட்டணி இருக்கிறது ஒன்றுதான் தலைவலி, நல்ல வேளையாக பாஜக கூட்டணி முறிந்தது என்றெல்லாம் பேட்டி கொடுத்தவர்கள் இன்று பல இடங்களில் வந்து பாஜகவால் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக மதுரையில் வந்து பாஜகவுடைய டாக்டர் ராமஸ்ரீனிவாசன் 2ஆம் இடத்திற்கு வந்திருக்கிறார். முதலிடத்தில் திமுக கம்யூனிஸ்ட் கட்சி வெற்றி பெற்றது திமுக கூட்டணியிலே. அதிமுக 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது. அதுபோல வந்து கோவையில் பார்த்தோம்னாக்கா, கோவையில் வந்து அந்த ரீஜனல் சத்ரப் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்திலே, அந்த கொங்கு பகுதியினுடைய கொங்கு மண்டல தளபதி அப்படின்னு சொல்லக்கூடிய எஸ்பி வேலுமணி அவர்களுமே வந்து பெரிய அளவில் வந்து சிங்கை ராமச்சந்திரன் வெற்றி பெறுவார் என்று சொன்னதற்கு பிறகு சிங்கை ராமச்சந்திரன் கிட்டத்தட்ட 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். முதலிடத்தில் வந்து கணபதி ராஜ்குமார் திமுக வெற்றி பெற்றார், அண்ணாமலை 2வது இடத்தில் வெற்றி பெற்றார். 3வது இடத்திற்கு கிட்டத்தட்ட பல சட்டமன்ற தொகுதிகளில் வந்து மிக மிக மோசமான வாக்குகள் பெற்று சிங்கை ராமச்சந்திரன் தோற்றிருக்கிறார். ஆக கொங்குதான் எங்கள் கோட்டை, மேற்கு தமிழகம் எங்கள் கோட்டைன்னு சொன்ன அதுவுமே வந்து போய்த்திருக்கிறது. 2வது வந்து எடப்பாடி பழனிசாமிங்கிற ஒரு ஆளுமை வந்து அதிமுகவை வழி நடத்துவதாலே டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம் போன்றவரெல்லாம் வந்து கட்சியை விட்டு போனதனால் எந்த விதமான நஷ்டமும் கிடையாது அப்படிங்கிற ஒரு ஆர்குமெண்ட்டுமே உடஞ்சி போயிருக்கு. தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக மதுரைக்கு கீழே கன்னியாகுமரி வரை அதிமுக வந்து திக்குமுக்காடி இருக்கிறது என்று பலரும் சொல்லுகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த 40 பாராளுமன்ற தொகுதிகளில் பெருவாரியான பாராளுமன்ற தொகுதிகளிலிருந்து அறியாத முகங்களை நிறுத்தியது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை அதிமுகவிலேயே பலரும் வைக்கிறார்கள். அதற்கான விடயமே இல்லை. அதாவது ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் வந்து ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நாடாளுமன்ற தேர்தல், அதிமுக எதிர்காலம் சம்பந்தப்பட்ட ஒரு நாடாளுமன்ற தேர்தல், அடுத்த சட்டமன்ற தேர்தலில் வந்து எந்த அளவுக்கு அதிமுகவால் ஒரு ஃபைட் கொடுக்க முடியும்னு காட்டக்கூடிய அதிமுக அந்த வாய்ப்பை வந்து நழுவு விட்டது அப்படிங்கிறது தெள்ள தெளிவாக தெரிகிறது. இப்போது கூட இன்றைய நிலைமையிலும் கூட அந்த கோர்ஸ் கரெக்ஷன் தவறுகளை கண்டுபிடிப்போம், உதாரணத்துக்கு வந்து என்னென்ன தப்பு நடந்துச்சின்னு சொல்லிட்டு ஒரு குழு அமைத்து அந்த குழுவினுடைய பரிந்துரையின் அடிப்படையில் வந்து யாராவது கட்சி வந்து நீக்க வேண்டும் என்றால் நீக்குவோம், பாதைகளை சரி செய்வோம், உறுதியாக வருங்காலத்தில் நல்லா பண்ணுவோம் அப்படிங்கிற கருத்துக்களை எடுத்து சொல்லாமல் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் கட்சியை தவிர மற்றவர்களை குற்றம் செய்யும் அதே போக்கிலே இருப்பது எந்த அளவுக்கு அதிமுக எதிர்காலத்துக்கு நல்லது என்பது உறுதியாக தெரியவில்லை. மீண்டும் இதில் மிக மிக முக்கியமாக சொல்ல வேண்டியது என்ன சொன்னால், பாஜகவை பொறுத்தவரை அவர்களது ஒரு கட்சி வளர்ந்திருக்கிறார்கள். 4.5% வாக்கிலிருந்து 10% வாக்குக்கு பாஜக இந்த பாராளுமன்ற தேர்தலில் வளர்ந்திருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள்லாம் வந்து 15% வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள். ஆனால் அதிமுகவுடைய வாக்கு வங்கி பெரும் சரிவை சந்தித்த பிறகும் கூட அந்த கோர்ஸ் கரெக்ஷன், அந்த பாதையை சரி செய்ய என்ன வழிவகை என்று சொல்லாமல் எடப்பாடி பழனிசாமி பேசியிருப்பது ஆச்சரியத்தை அளிப்பதும் அல்ல, அதிமுகவுடைய அனுதாவில் பலருக்குமே வந்து பெருத்த ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. இனிவரும் காலங்களிலே வந்து திமுக எதிர்ப்பு அரசியல் செய்யாமல் இப்படியே போய்கொண்டிருந்தால் உறுதியாக அதிமுக மேலும் வலுவிழக்கும் அப்படிங்கிற சந்தேகமே கிடையாது. இன்னொரு மிக மிக முக்கியமான விஷயம் வந்து அதிமுகவை பொறுத்தவரை பல அரசியல் ஆர்வலர்கள் காலகாலமாக சொல்லிக் கொண்டிருப்பது வந்து இரட்டை இலை சின்னம் இருந்தால் போதும், யார் நின்னாலும் ஜெயிப்போம், இரட்டை இலை சின்னம் தான் எங்களுக்கு முக்கியம். ஆக எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளரா இல்லையாங்கிறதெல்லாம் முக்கியமே கிடையாது, இரட்டை இலை சின்னத்தில் யார் நின்னாலும் பெரிய அளவுக்கு வாக்கு பெறுவார்கள் அப்படிங்கிற அந்த மிக மிக முக்கியமான ஒரு ஆர்குமெண்ட் வந்து பொய்த்து போய்
இருக்கிறது இந்த பாராளுமன்ற தேர்தலில். பல இடங்களில் நாம் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 12-13 பாராளுமன்ற தொகுதிகளில் வந்து அதிமுக 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது. ஒரு 5-6 பாராளுமன்ற தொகுதியில் வந்து டெபாசிட் தொகை இழந்திருக்கிறார்கள். இவ்வளவு ஒரு மோசமான நிலையில் இருக்கும் அதிமுக தலை தூக்குமா? எப்படி அதை சரி செய்ய போகிறார் எடப்பாடி பழனிசாமி? மீண்டும் டிடிவி தினகரன் அல்லது ஓ பன்னீர்செல்வம் போன்றவருக்கு வெள்ளை கொடி காட்டித்தான் கட்சியை வலுப்படுத்த முடியுமா? இல்லை வந்து இனிவரும் காலங்களில் வந்து இந்த பாஜகவை பற்றி குற்றம் சாட்டி பேசும் போக்கை விட்டுவிட்டு திமுக எதிர்ப்பை இன்னும் மேலும் மேலும் வலுப்படுத்தி தொண்டர்களை உற்சாகப்படுத்தி கட்சியை வளர்க்க முடியுமா என்பதெல்லாம் காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். உறுதியாக பலமுறை நாம் இதற்கு முன்பு சொல்லியிருப்பது போல அதிமுகவுக்கு இது மிகப்பெரிய ஒரு சவாலாக அமைந்திருக்கிற காலம். 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக பெருவெற்றி பெறுவது மட்டுமல்ல, ஒருவேளை அதிமுக அப்போதும் கூட இந்த வாக்கு வங்கி பெரிய அளவில் சரிந்துவிட்டால் உறுதியாக அதன் பிறகு அதிமுகவுடைய எதிர்காலம் மிகப்பெரிய கேள்விக்குறி ஆகிவிடும் என்பதில் சந்தேகம் கிடையாது. அதிமுக உடைய காலங்காலமாக அந்த காலம் சேர்ந்து ஜெயலலிதாவுடைய விசுவாசிகள், எம்ஜிஆருடைய விசுவாசிகள், அதே போல் அதிமுக என்ற கட்சி திமுக எதிர்ப்புக்காக இருக்க வேண்டும், ஒரு பிரதான எதிர்க்கட்சியாக அதிமுக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் எல்லாருமே கட்டாயமாக இன்றைய அதிமுக நிலைமை பார்த்து கவலைப்பட வேண்டும் அப்படிங்கிற சந்தேகமே கிடையாது. பொறுத்திருந்து பார்ப்போம் மாறி வரும் சூழ்நிலை எடப்பாடி பழனிசாமி எப்படி கையாளுகிறார் என்று. உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. வேறொரு பரபரப்பான காணொலியோடு நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். மிக்க நன்றி.